சிந்திக்கூடிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய முகத்தில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ, இவன் 5 வேளை தொழுவான், இவன் லைலத்துல் கத்ர் இரவே பெறுவான், இவன் இன்ன அமல்களை செய்வான், இவன் சிறப்பாக இருப்பான், இவன் ஹஜ் செய்வான், இவன் உம்ரா செய்வான், இது போன்ற நாம் துஆ கேட்கிறோம் இல்லையா? அன்பானவர்களே, நம்முடைய முகத்தரில் எழுதப்பட்டிருந்தால் தான், நம்முடைய முகத்தரிலே, நம்முடைய தக்தீரிலே அதை எழுதப்பட்டிருந்தால் தான் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான், அடியானே இந்த துஆவை நீ கேளு என்று. நான் துஆ கேட்கிறேன், ஏத்துக்க மாட்டேன் நினைக்கிறது சகோதரர் தவறு. உன்னுடைய முகத்தில் இருப்பதனால் தான் இந்த துஆவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உனக்கு நினைவுபடுத்துகிறான், யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பை தா, எனக்கு உம்ராவுடைய வாய்ப்பை தா, லைலத்துல் கத்ருடைய வாய்ப்பை தா என்று துஆ அதிகமாக அதிகமாக கேளுங்கள். அதிகமாக நீ கேட்கிறீ என்று சொன்னால் அது உன்னுடைய முகத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். எனவே அன்பானவர்களே, இதை விழிப்புணர்வோடு, இதை மறக்காமல், ஏன் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் இருக்கின்றது, மிகப்பெரிய மிகப்பெரிய இறைவன் தருகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நன்மையின் கசானா, நன்மையின் சுரங்கம். அப்படி இருந்தும் கூட நான் விட்டு விட்டோம் என்று சொன்னால் சகோதரர்களை மிகவும் கை சேதப்படுவோம்.